வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விரிவாக்க சீரமைப்பு திட்டம் மற்றும் நிலைய உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் விருதுநகர் மாவட்டம் வேளாண்மை துறையின் துணை இயக்குனர் மற்றும் திட்ட இயக்குனர் எம் பாலமுருகன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சவுக்குமர சாகுபடியாளர் வேலூர் மாவட்டம் கரடிக்குப்பம் கிராமம் கேசி சரவணன் கூறும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருவள்ளூர், தர்மபுரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. இன்றைய தாவரம் பகுதியில் சப்போட்டா. தொடர்ந்து வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வடகிழக்கு மண்டல பகுதிகளில் குறிப்பாக காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் ஏனைய பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களில் பரவலாகவும் சவுக்குமர சாகுபடி சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதற்கான தொழில்நுட்ப பயிற்சிகளையும் ஆலோசனைகளையும் மேட்டுப்பாளைய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. இக்கல்லூரியின் விரிவாக்க பிரிவில் பயிற்சி பெற்ற வேலூர் மாவட்டம் கரடிக்குப்பம் வேளாண்மையாளர் கேசி சரவணன் அவர்களை சந்தித்த போது நான் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய பூமியில் நெல்லும் கரும்பும் விவசாயம் செய்து கொண்டிருந்தேன். தண்ணீர் பற்றாக்குறையும் ஆள் பற்றாக்குறையால் மாற்று பயிர் செய்யலாம் என்று வனக்கல்லூரியை அணுகிய போது வனக்கல்லூரியில் நடைபெறும் பயிற்சியும் வனக்கல்லூரி மூலமாக நடவு செய்யப்பட்டுள்ள மாதிரி விவசாய நிலத்திற்கு சென்று பார்த்து வனக்கல்லூரியின் பேராசிரியர் கேடி பார்த்திபன் சாரினுடைய ஆலோசனையிலும் நான் MP2 ரகம் வீரிய ரக சவுக்கை என்னுடைய பூமியில் நடவு செய்தேன். வீரிய ஒட்டு ரகம் நல்ல வளர்ச்சியில் வந்தது. வாரத்திற்கு ஒரு தண்ணீர் பாய்ச்சினால் போதுமானதாக இருந்தது. 36 மாதத்தில் அறுவடைக்கு வந்தது. MP2 ரகம் நல்ல மகசூலை கொடுத்தது. 75 டன் மகசூல் ஒரு ஏக்கரில் எடுத்தேன். விற்பனைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போது முன்பெல்லாம் சவுக்கு மரம் வீடு முட்டுக்கும் விறகுக்கும் தான் தேவைப்பட்டது. இப்போது பேப்பர் மில்லுக்கு அதிக அளவில் தேவைப்படுவதால் விற்பனை கஷ்டமில்லை. தோட்டத்திலே வந்து குறைந்த விலை 5000 ரூபாவும் அதிகபட்ச விலை 6000 ரூபாய் வரைக்கும் தோட்டத்திலேயே எந்த செலவும் இல்லாமல், வெட்டுக்கூலியோ லாரி வாடகையோ எதுவும் இல்லாமல் தோட்டத்திலே எடுத்துக்கொள்கிறார்கள். என்னுடைய சவுக்கை தோட்டத்திலே தான் விற்பனை செய்தேன். இது இல்லாமல்
நடவு செய்தவுடன் ஊடு பயிராக பயிர் வகையில் உளுந்து பச்சை பயிரும், எண்ணெய் வித்தில் வேர்க்கடலையும், காய்கறியில் மிளகாய், கத்திரிக்காய் போன்றவற்றை அவர்கள் விருப்பத்திற்கு 1 வருடத்திற்கு ஊடுபயிர் செய்யலாம். நடவு முறை: நன்கு வயலை உழுது 5 அடிக்கு 5 அடி இடைவெளியில் 1 அடிக்கு 1 அடி குழி எடுத்து, ஆழம் 1 அடி, அகலம் 1 அடி, நீளம் 1 அடியில் குழி எடுத்து நடவு செய்து 3 நாள் கழித்து முதலில் ஒரு தண்ணியும் 3 நாள் கழித்து ஒரு தண்ணீரும் பாய்ச்ச வேண்டும். அடுத்து 7 நாளைக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சினால் போதுமானது. நடவு செய்து 10ஆம் நாளில் இந்த 3ஆவது தண்ணி பாய்ச்ச பின் அந்த ஈரத்தில் உளுந்தோ, பச்சை பயிரோ, வேர்க்கடலையோ அல்லது கத்தரியோ, மிளகாய், வெண்டை போன்றவற்றை ஊடு பயிராக பயிர் செய்யலாம். பவர் டில்லரை கொண்டு களை உழுது நிர்வாகத்தை மேற்கொள்ளலாம். அல்லது களைக்கொல்லியை உபயோகித்து களைக்கொல்லியை வராமல் தடுக்கலாம். அல்லது ஆள் இருக்கும் நேரத்தில் ஆளை வைத்து களை எடுக்கலாம். இது 3 விதத்தில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி வயலை சுத்தமாக வைத்துக்கொள்ளலாம். பூமியை விவசாயியாகிய நீங்களும் இன்றைக்கு உள்ள ஆள் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனைக்கு நீங்களும் நடவு செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் KC சரவணன் அவர்களை 0944349146 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருவள்ளூர், தர்மபுரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. திருவள்ளூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு கோடை காலத்தில் கோழி பண்ணையில் உள்ள கோழிகளுக்கு குளிர்ச்சியான நீரை கொடுக்க பண்ணையின் நீர் தொட்டி மற்றும் நீர் குழாய்களை சணல் பை கொண்டு மூடி வைக்கலாம். கோழிகளுக்கு சுத்தமான குடிநீரை கொடுப்பதன் மூலம் வெப்ப அலர்ச்சியை கட்டுப்படுத்தலாம். பகல் நேரத்தில் 2 முதல் 3 முறை தண்ணீரை அதிக பால் கொடுக்கும் கறவை மாடுகளின் மேல் தெளிப்பதன் மூலம் வெப்பத்தை கட்டுப்படுத்தலாம். கோடை காலத்தில் எள் பயிரில் காய் துளைப்பான், இலைப்பூச்சி போன்றவை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை கட்டுப்படுத்த குயினால் பாஸ் 25 ECயை 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது வேப்ப எண்ணெய் 2% தெளிக்க வேண்டும். இக்கோடை காலத்தில் காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை சாறை 5% தெளிப்பதன் மூலம் வெண்டை, கத்தரி மற்றும் தக்காளியில் வெள்ளை ஈக்கள் மற்றும் தத்துப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். தோட்ட பயிர்களின் வேர்களை தென்னை நார்களை கொண்டு மூடுவதன் மூலம் ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம். தர்மபுரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு கால்நடை மற்றும் கோழி பண்ணைகளுக்கான கோடைக்கால சிறப்பு அறிவுரைகள். அடுத்த 4 நாட்களிலும் வானம் சிறிது மேகமூட்டத்துடனும் மழை பொழிவதற்கான வாய்ப்புடனும் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கில் இருந்து வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 65% இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வேகம் மற்றும் காற்றின் திசை கேரளாவில் விரைவில் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எனவே கோழி பண்ணையாளர்கள் கோடைக்கால பராமரிப்புகளை இன்னும் 1 வாரத்திற்கு கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா மற்றும் ரைசோபியம் போன்ற உயிரி உரங்களை கொண்டு விதை நேர்த்தி செய்வதன் மூலம் மண்ணில் ஊட்டச்சத்தினை அதிகரிக்கலாம். விருதுநகர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவிக்கை. வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையில் பருத்தியில் சாறு உறிஞ்சும் பூச்சியின் தாக்குதல் தென்படலாம். இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு இமிடா குளோபிரேட் 100 மில்லி என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தவும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் அதிக காற்றின் வேகத்தை ஒட்டி பயிர் சாயாமல் தடுப்பதற்காக கரும்பில் அடுத்தடுத்த வரிசைகளில் உள்ள பயிர்களின் தோகையை ஒன்றோடொன்று கட்டவும். வாழைக்கு முட்டு அணைக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் சப்போட்டா. சப்போட்டா பயிரிடுவதற்கு ஏற்ற மண் வகைகள். எல்லா வகை மண்ணிலும் செழித்து வளரும். நல்ல வடிகால் வகையான மண் ஏற்றது. மிகவும் ஏற்ற மண் ஆழமான வண்டல் மண்.
ஓரளவு உப்புத்தன்மையுள்ள நிலங்களிலும் உப்புத்தன்மை கொண்ட நீரையும் தாங்கி வளரக்கூடியது. பயிரிட ஏற்ற ரகங்கள்: கிரிக்கெட் பால், ஓவல், பாராமசி, கீர்த்தி பர்த்தி, காளிப்பட்டி, பாலா, கோ1, கோ2, பெரியகுளம் 2, பெரியகுளம் 3, பெரியகுளம் 4 மற்றும் பெரியகுளம் 5. ஏற்ற பருவம் ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை. மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்த்து பயன்பெறவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 46 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 75 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 5 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 12 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 6 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 14 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 70 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். தருமபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக 360 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 279 ரூபாய்க்கும், சராசரியாக 325 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக 481 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 306 ரூபாய்க்கும், சராசரியாக 410 ரூபாய்க்கும், சேலத்தில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 290 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 377 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 291 ரூபாய்க்கும், சராசரியாக 343 ரூபாய்க்கும், ஹோசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 250 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சா பட்டு கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக 3090 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2500 ரூபாய்க்கும், சராசரியாக 2839 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 1க்கு உட்பட்ட மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37.9 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 26.2 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 53%, காற்றின் வேகம் மணிக்கு 4.5 கிலோமீட்டராகவும்,
மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 1.2 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 561 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 993.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.1ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண்மையாளர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், அரசின் திட்டங்கள் ஆகியன விரைந்து வேளாண்மையாளர்களை சென்றடைய மத்திய மாநில அரசுகள் பெருமளவில் முனைப்பு காட்டி வருகின்றன. இத்திட்டங்களின் செயல் வடிவங்களை அந்தந்த மாவட்ட திட்ட இயக்குநர்களின் துணையோடு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இச்செயல்பாட்டினை குறித்து விவரிக்கின்றார் விருதுநகர் மாவட்டம் வேளாண்மை துறையின் துணை இயக்குனர் மற்றும் திட்ட இயக்குனர் எம். பாலமுருகன் அவர்கள். மாவட்ட அளவில் உள்ள ஒரு திட்டம். இந்த திட்டம் விரிவாக்க சீரமைப்பு திட்டம் என்பது இதனுடைய பெயர். விரிவாக்க சீரமைப்பு திட்டத்தில் மற்ற சகோதர துறைகளை ஒருங்கிணைத்து, அதாவது சகோதர துறைகளான தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை, கால்நடைத்துறை, மீன்வளத்துறை மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதுதான் வேளாண்மை தொழில்நுட்ப முகமை என்று சொல்லப்படும் ஆத்மா என்பதாகும். இந்த ஆத்மா திட்டத்தின் மூலம் சகோதர துறைகளெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுவதுதான் இந்த விரிவாக்க சீரமைப்பு திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். இந்த ஒருங்கிணைப்பு என்பது மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் கிராம அளவிலுமே ஒருங்கிணைத்து செயல்படப்படுகிறது. மாவட்ட அளவில் ஒருங்கிணைக்கப்படுவது மாவட்ட ஆட்சி மன்ற குழு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கவர்னிங் போர்டு என்று சொல்லக்கூடியது இந்த ஆத்மா திட்டத்தில் உள்ளது. இதனுடைய தலைவர் மாவட்ட ஆட்சி தலைவர். இதனுடைய துணைத் தலைவராக காரியதரிசியாக இருப்பவர் திட்ட இயக்குனரான வேளாண்மை இணை இயக்குனர். அவர்களின் கீழ் உறுப்பினர்களாக சகோதரத்துறை, நான் மேற்சொன்ன சகோதரத்துறை தோட்டக்கலைத்துறை, கால்நடை, வேளாண் பொறியியல் துறை, பட்டுப்புழு, மீன்வளத்துறையினுடைய மாவட்ட அதிகாரிகள் அனைவரும் இந்த மாவட்ட ஆட்சி மன்ற குழுவில் உறுப்பினராக உள்ளனர். மற்றும் விவசாயிகள் சார்பில் 2 உறுப்பினர்கள் உள்ளனர். இவர்கள் இந்த ஆட்சி மன்ற குழுவில் கூடி ஆத்மா திட்டத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை வகுத்து தொகுத்து மாநிலத்திற்கு மாவட்ட வேளாண்மை அறிக்கையாக அனுப்புகிறார்கள். அந்த மாவட்ட வேளாண்மை திட்ட அறிக்கை மாநில அளவில் ஒப்புதல் செய்யப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்து திருப்பி மாவட்ட
ஆத்மா திட்ட முகமைக்கு வந்து சேருகிறது. இத்திட்டத்தில் என்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது? உழவர்களுக்கு பயிற்சி, விவசாயிகளுக்கு பயிற்சி, விவசாயிகளுக்கான பட்டறிவு பயணம், செயல் விளக்க திடல்கள், வயல்வெளி பள்ளி என்று சொல்லக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. விவசாயிகளுக்கான பயிற்சி வந்து எந்தெந்த பயிர்களில் அளிக்கப்படுகிறது? நெல், கரும்பு, சோளம், கடலை போன்ற பயிர்கள் தவிர சகோதர துறையில் உள்ள தோட்டக்கலை பயிர்கள், காய்கறி பயிர்களுக்கான பயிற்சி, வேளாண் இயந்திரங்கள் பற்றிய பயிற்சி, சொட்டு நீர் பாசன அமைப்பு தொடர்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் பட்டுப்புழுக்கு சம்பந்தமான பட்டுப்புழு துறைக்கான பட்டுப்புழு பயிற்சி அளிக்கப்படுகிறது. கால்நடைத்துறை சம்பந்தமான நாட்டுக்கோழி வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, பால் வள அதிகரித்தல் போன்ற பயிற்சிகள் கால்நடைத்துறை மூலம் அளிக்கப்படுகிறது. இயந்திரம் பராமரித்தல் பயிற்சிகள் வேளாண் பொறியியல் துறை மூலம் அளிக்கப்படுகிறது. இதற்கான நிதிகள் வட்டார அளவில் உள்ள திட்ட முகமை மூலம் அந்தந்த துறைக்கு அளிக்கப்பட்டு இப்பயிற்சி அளிக்கப்படுகிறது. இப்பயிற்சி அளிப்பதுடன் பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் பயிற்சி பெறாதவர்களை வெற்றி பெற்ற இடங்களுக்கு பட்டறிவு பயணமாக மாவட்டத்திற்குள் அழைத்துச் செல்வதற்கான திட்டங்களும் உள்ளது. மாவட்டத்திற்கு வெளியே மாநிலத்திற்குள் அழைத்துச் செல்வதற்கான திட்டங்களும் உள்ளது. மாநிலத்திற்கு வெளியேயும் பயிற்சி பட்டறிவு பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. உழவர் பயிற்சி நிலையம் என்றால் என்ன? கிராமங்களில் உழவர் விவாத குழுக்கள் அமைத்து அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் வேளாண்மை தொழில்நுட்பங்களை அக்கிராமத்திற்கு பரப்பி கிராமத்து குழுக்கள் மூலம் கிராமத்தில் உள்ள மற்ற விவசாயிகளுக்கும் பரவச் செய்வதே உழவர் பயிற்சி நிலையம் உழவர் விவாத குழுவின் அமைப்பாகும். இந்த உழவர் விவாத குழு எவ்வாறு அமைப்பது? கிராமத்தில் உழவர் விவாத குழு அமைக்க வேண்டும் என விரும்பும் அமைப்பாளர் ஒருவர் முன்னோடி விவசாயியாக இருந்து உழவர் விவாத குழு யார் வேண்டுமானாலும் அமைக்கலாம். அவர்கள் தனக்கு அந்த கிராமத்தில் உள்ள முன்னோடி விவசாயிகளை தேர்ந்தெடுத்து 20-25 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை உறுப்பினர்களாக்கி அவர்களிடம் தான் அமைப்பாளராக இருப்பதாக சம்மத கடிதம் பெற்று வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகத்தில் உழவர் பயிற்சி நிலையத்தில் விண்ணப்பம் அளித்து பதிவு செய்து கொண்டால் அவர்களை உழவர் விவாத குழுவாக நாங்கள் அங்கீகரித்து தொழில்நுட்ப பயிற்சிகள் அளிப்போம். இத்தொழில்நுட்ப பயிற்சிகள் மூலம் அவர்கள் பயிற்சி பெற்று அந்த குழு உறுப்பினர்களுக்கும் பயிற்சி அளித்து அவர்கள் மூலம் அந்த கிராமத்திற்கே பயிற்சி அளிக்க வேண்டும். இவ்வையாக உழவர் விவாத குழு நம் விருதுநகர் மாவட்டத்தில் 165 உழவர் விவாத குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நான் சொன்ன அடுத்து வயல்வெளி பள்ளி, வயல்வெளியிலேயே செயல் விளக்கம் காண்பித்து அந்த கிராம விவசாயிகளை எல்லாம் அழைத்து உறுப்பினர்களாக வைத்து முன்னோடி விவசாயியின் திடலில் அனைத்து தொழில்நுட்பங்களையும் செயல்படுத்தி வயல்வெளி பள்ளி நடத்தப்படுகிறது. இப்பள்ளிக்கு நிதி 25,740 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இவ்வகையாக விருதுநகர் மாவட்டத்திற்கு மட்டும் 182 பயிற்சிகளும் 37 வயல்வெளி பள்ளிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்நிதியாண்டில் ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏறத்தாழ 9,000 விவசாயிகளுக்கு பயிற்சி பட்டறிவு பயணம் அளிக்க திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிதியானது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு பங்களிப்புடன் 2 அரசுகளின் பங்களிப்புடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் நோக்கம் வேளாண்மை திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களை பயிற்சியின் மூலம் அளிப்பதன் மூலமும் செயல் வழக்கம் மூலம் செய்து காண்பிப்பதன் மூலமும் வெற்றி கண்ட இடங்களை சென்று பார்வையிடுவதன் மூலமும் தொழில்நுட்பங்களை பரவலாக்குவதன் நோக்கமாகும். இத்திட்டத்தினை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தி வெற்றி கொள்ள வேளாண்மை துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற துணை இயக்குனர் எம் பாலமுருகன் அவர்களை 09894348502 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 31/5/2016 செவ்வாய்க்கிழமை மாலை 5:30
பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில். மாத்தி யோசிச்சிங்க. விருச்சிப்பூ சாகுபடியாளர், சேலம் மாவட்டம் நாழிக்கல்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஆர். கார்த்திக் தரும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடர்ந்து இன்றைய தானியம் பகுதியில் கேழ்வரகு. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விருதுநகர் மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் பணிகள் குறித்து இம்மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் செயற்பொறியாளர் ஏ. ஆறுமுக நயினார் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.